வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த 850 கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க? நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க? வி ஆர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் சோல்டான கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம போட்டதில எது எது பெண்டிங் இருக்கோ அந்த பீஸஸும், நியூ கலெக்ஷன்ஸும் இதில காட்டுறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் பீஸஸ் தாங்க அவைலபிளா இருக்கு. அகைன் ரீஸ்டாக் ஆகும். அகைன் ரீஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஆடி முடியறது கடைசிக்குள்ள தான் எனக்கு கையில் கிடைக்கும். ஆடி முடியற கடைசிக்குள்ள தான் என் கையில் கிடைக்கும். ஸோ இருக்கிற பீசஸ் உங்களுக்கு என்ன சைஸ் ஓகே ஆகுதோ டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு 1500 எபோவ் டு 2000 வரைக்கும் சேல் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எதுவுமே லாஸ் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் தான். எதுவுமே வந்துட்டு ஐயே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்து வச்சேன். என் பாப்பாவை வச்சு தான் குழுக்கள் போட்டேன். வீடியோ எடுத்து வச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தனால அந்த வீடியோ கேமராவே கேப்சர் பிடிக்கல. ஸோ அவள் எடுத்ததை வந்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டிடலாம் அப்போவே. ஏன்னா அவள் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. அது அப்படியே உங்களுக்கு கிவ் அவே வின்னர்ஸ் யாருங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை இந்த சேனல் மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரீஸ் ப்ரொவைட் பண்ணலாங்கிறது சாரீஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேங்க, 20 ரூபா சாரீ, 10 ரூபா சாரீ, 50 ரூபா சாரீ, 99 ரூபாய்க்கெல்லாம் சாரின்னு சொல்லலாம் வாங்குறீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ஓப்பனாக சொல்கிற ஒரு நூல்கண்டே வந்துட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதில்ல. இப்போத்த காலகட்டத்துக்கு கிடைக்கிறதில்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த குவாலிட்டி தான் இருக்கும். நம்மளாலே அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். ஆனால் அதில் கண்டிப்பாக ப்ளவுஸ் இருக்காது. ரீயூசபிள் சாரீஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் இருக்கும், ஃபேடாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற போது அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா எங்கிட்டே கிடக்குது நிறைய சாரீ வந்துட்டு நான் லாட்டில் வாங்கும்போது அந்த மாதிரி ப்ளவுஸ் இல்லாத சாரீ அதெல்லாமே கிடக்குது. நான் அதை அப்படியே மூலையில் தான் தூக்கி போட்டிருக்கேன். என் அம்மா கூட வரும்போது கேட்பாங்க, அம்மா இதெல்லாம் கம்மி விலைக்காவது போட்டு விற்க வேண்டியதானே, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதானே. பட் இது வந்து நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு பேடான ஃபீட்பேக் கொடுத்துரும். நம்ம இது வரைக்கும் நல்ல ஐட்டம் பண்ணிட்டு போகும்போது ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் அவங்களுக்கு தப்பாக அவங்கள திணிக்கக்கூடாது அப்படிங்கனாலே அது கிடக்கட்டுமா, அது போனால் போட்டு அது நான் வேறு எதுலையா ஈடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே மூலையில் வேணாலும் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மூலையில் அவ்வளோ சாரீஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து என்ன மாதிரி கொண்டு வரணும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி, ட்ரெண்டிங்கான சாரீஸ் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் ட்ரெண்டிங் சாரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மீனாட்சி டோலா சில்க் சாரீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் செக்குடு சாரீஸு அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சாரீஸு எல்லாமே கரெக்டாக ஒரு 6.30 மீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் நான் வந்து ஹோல்சேலில் விசாரித்தப்போ அவங்களே சொன்னாங்க, மேம் 300 பிலோக்குள்ள சாரீஸ் எல்லாத்துலேயுமே 6 மீட்டர்ஸ் தான் வரும், ப்ளவுஸோடய 6 மீட்டர்ஸ் தான் வரும் அப்படின்னாங்க. அது எல்லா பர்சனாலையும் வியர் பண்ண முடியாது. ஸோ 6.30 மீட்டர்ஸ் உள்ள சாரீஸுங்கும் போது எல்லாராலையும் வியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதாவது 300 எபோவாக இருந்தாலுமே உங்களுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ டேமேஜஸ். எல்லாமே நம்ம வந்து எடுக்கிறது வேறு லெவலில் வந்து நம்ம வந்து பார்த்து எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு சாரீக்கு எனக்கு வந்து இது வரைக்குமே எனக்கு சாரீ வந்து ரொம்பவே பயம். எனக்கு குர்த்தியும் கூட எனக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை. ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரீ எனக்கு ரொம்பவே பயமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு சாரீஸ் வேணும், நீங்கள் பண்ணுங்கள் மேம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு மட்டும் சொல்லாமல் கண்டிப்பாக பை பண்ணிக்குவீங்க அப்படின்னா நான் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுப்பேன். மொக்கையான கலெக்ஷன்லாம் தரமாட்டேன். ப்ரைஸுமே மற்ற பேஜை விட கம்பேர் பண்ணி உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு யார் கிவ் அவே வின்னரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரித்திஷ் சேனல் 8145 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிவ் அவே வின்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரித்திஷ் சேனல் 8145 அவங்க ஒருத்தங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வேர்ல்டு 3315 ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ லிட்டில் ஆட்லர்ஸ் ஓகேங்களா? 1119 1119. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
வீக்லி 3 மெம்பர்ஸை கிவ் அவேல வின் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தலாம். அவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நமக்கு கமெண்ட் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் மைண்ட் செட்டில் நம்ம சேனலை பற்றி என்ன தோணுதோ அந்த கமெண்ட்டை கொடுங்க. அதே நேரம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பண்ணியிருக்குன்னு நினச்சேன். பட் அவள் எடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை கேப்சர் பண்ணணும்னு விரும்பலை. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வினர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிஃப்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் இருக்கும். நான் யூஸ்ஃபுல் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான். ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு நம்ம ஃபஸ்ட்டிலே காட்டியிருந்தோம். எக்ஸல் சைஸு உங்களுக்கு ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அவைலபிள் கலர்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அகெயின் இந்த ஸ்டாக் வந்து கிடைக்கும். ஆனால் எவ்வளோ டேஸ் ஆகுங்கிறது என்னாலே சொல்ல முடியாது. வித் லைனிங்கோட ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வந்து பார்டர். இந்த ஐட்டம் வந்து ரிசீவ் பண்ணவங்க எனக்கு அவ்வளோ ஃபீட்பேக்கு. அவங்க என்கிட்ட மட்டும் சொன்னதும் இல்லாமல் நான் மேம் கமெண்ட்லேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயுமே போட்டிருந்தாங்க. 1000 எபோ சேல் ஆகிற ஐட்டம்ஸ் 850 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு அதுவும் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஷாலு இது வந்து உங்களுக்கு பாட்டம். இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இப்போது எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் இப்போ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் காட்டினதில் எந்தெந்த பீஸஸ்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இன்னும் நியூ கலெக்ஷன் கொஞ்சம் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏப்டான ஒரு சைஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு மோர் தென் ஒர்த்தாக தான் இருக்கும். எதுவுமே வந்துட்டு லோ குவாலிட்டி ஒரு டேமேஜோ எதுவுமே இருக்காது. லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் சராரா. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக கோல்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் வித் லைனிங்கோட சூப்பரான சராரா டாப்பு உங்களுக்கு ஷார்ட் டாப்பில் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சராரா பேண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 3 பீஸ் செட். ஓகேங்களா? இது எல்லாமே ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஃபுல்லாக பார்டர் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் ஒர்க் மட்டும் பண்ணி நல்ல ஹெவியான கலெக்ஷன். இதெல்லாம் 1200 1300 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸு எல்லாமே நம்ம 850 சிங்கிள் பீஸே ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோட கிரின்ச்சி சில்க்கு. ஓகேங்களா? மஸ்டர்ட் எல்லோட கிரின்ச்சி சில்க்கு எம் சைஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் தான் இப்போ இருக்குது. கிரின்ச்சி சில்கில் பார்டர் உங்களுக்கு நல்ல லாங் பார்டர் மல்டி கலரில் வந்துட்டு ஃப்ளோரல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஹேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன ஃப்ளோரல் பிரிண்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 48 லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஷாலு. ஓகேங்களா? இதை வந்து எம் சைஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எஸ் சைஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஷாலு. உங்களுக்கு இந்த மாதிரி சராரா பேண்ட்டுக்கு வர்ற மாதிரியான பாட்டம். இந்த பாட்டம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்காதனால யோசிக்கவே வேண்டாம். ஒரு ஸ்கர்ட்டுக்கு மேலே ஒரு கவுன் போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கிரின்ச்சி சில்க்கு வித் லைனிங்கோடைய பாட்டமும் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் 850 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இனி இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? நிறைய கலெக்ஷன் என்னால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. இதில் வந்து எஸ்சி எம் இருந்துச்சு. இப்போ வந்து எம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான காட்டன் ஃபேப்ரிக் வித் லைனிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கு. உங்களுக்கு ஒரு 46 48 லென்த்துக்குள்ளார உங்களுக்கு வரும். அழகான ஒரு ஸ்லீவு, பேக் ஸ்லீவு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் ஸ்லீவும் வந்துடும். சூப்பரான ஒரு ஐட்டமு. டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிறது எம் சைஸ். எம்னா உங்களுக்கு 38 to 40 வரைக்குமே வரும். நான் வந்து உங்களுக்கு 38 சொல்லிடுறேன். இதுக்கு ஷால் வந்து ஜார்ஜெட்டில் சேம் ஃப்ளாரல் பிரிண்ட்டில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதே பேட்டர்ன் இப்போ காட்டினேன் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிகண்ட்டான ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதுக்கப்புறம் நியூ கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாங்களா? இது உங்களுக்கு 3 பீஸ் செட்டு சினான் ஃபேப்ரிக். ஓகேங்களா? இது உங்களுக்கு சினான் ஃபேப்ரிக்கு. ஃபீட் பண்ணுறவங்களுக்கு சைடில் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபார் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு சினான் ஃபேப்ரிக்கில் எஸ் சைஸு. ரொம்ப சூப்பரான ஒரு மெரூன் கலரில் ஷைனிங்கான ஃபேப்ரிக் வித் எல்லாமே உங்களுக்கு லைனிங் வந்துடும். எதுக்குமே லைனிங் இல்லாமல் இருக்காது. ஹெவியான பார்டரு கட் ஒர்க் பார்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் 3/4 ஹேண்ட் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக்கு தான் உங்களுக்கு. பேக் சைட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எஸ் சைஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பேக் சைட் ஸ்லீவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷாலு சேம் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷைனிங்கான சினான் ஃபேப்ரிக் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சேம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்
ஓகேங்களா. ஒரு 37 36 வந்து பாட்டம் லென்த்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் 850. சிங்கிள் பீஸே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸு. என்ன மேம் இந்த வாட்டி டபுள் எக்ஸல் இல்லையோ அப்படின்னு பயந்துக்கிறவங்களுக்கு தான் இது காட்டுறேன். டபுள் எக்ஸல் இருக்குது, பீசஸ் இருக்குங்க. டபுள் எக்ஸல் இனிமேல் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதாவது பீசஸ் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. இதுவும் கிரின்ச்சி சில்கில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வரும். டபுள் எக்ஸல் உள்ளவங்க ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு. ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் உள்ளவங்களும் இது ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். ஸோ சைஸ் எல்லாம் உங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு 48 to 50 லென்த் வந்துடும். பாடி ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும். ஹேண்டும் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும். ஷார்ட் இது வந்து கிரின்ச்சி சில்க்கு, ரொம்ப ஷைனிங்காக உங்களுக்கு சில்வர் பர்னிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை டேரெக்டாக பார்க்கும்போதே தெரியும். வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தருமே ரிசீவ் பண்ணுற இப்போ ரீசெண்டாக போட்டு ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் பிளாசோ, ஓகேங்களா, ஒரு ஸ்கர்ட்டு போடுற மாதிரி ஒரு எலிஃபண்ட் பிளாசோவில் கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளாசோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்கராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கர்ட்டு போட்டுட்டு போடுற மாதிரி ஒரு சூப்பரான மாடலாக இருக்கும். இது டபுள் எக்ஸல் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அதாவது ஐஸ்கிரீம் கலர் சார்ட்டு, ஒரு க்ரீமி கலர் சார்ட்டு. இது உங்களுக்கு டபுள் எக்ஸல், ஓகேங்களா, வித் லைனிங் ஜார்ஜெட் நைரா கட் பேட்டர்ன், ஓகேங்களா, வித் நைரா கட் பேட்டர்னில் சைடு உங்களுக்கு ஜாப் வச்சுருக்காங்க. ஒரு 52 லென்த்து. பாடி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும். பாடி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும். உங்களுக்கு ஷாலு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஷாலும் வந்துடும். அதே மாதிரி பேண்ட்டும் உங்களுக்கு வித் லைனிங்கோடைய உங்களுக்கு பேண்ட்டுக்குமே இந்த மாதிரி பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு எலிஃபண்ட் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். பேக் நெக்கெல்லாம் நார்மல் நெக்கு, பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. நார்மல் நெக் தான். ஸோ பயப்படாமே வாங்கிக்கலாம். டபுள் எக்ஸல் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கலர் சார்ட்டு தான். இதுவும் உங்களுக்கு டபுள் எக்ஸல், ஓகேங்களா. பாடி ஃபுல்லாக ஹெவியான எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. எனக்கு இதை நைரா கட்டாக போட பிடிக்காதுன்னா நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு அம்பர்லா கட்டோட ஃபீலிங்கில் வரும். ஏன்னா அவ்வளோ ஃப்ளையராக தான் உங்களுக்கு ஐட்டம் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு சில்வரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் நெக்கு, பேக் நெக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் நெக்கு 52 லென்த் வரைக்கும் லென்த் வந்துடும். வித் லைனிங்கோட 3 பீஸ் செட்டு. ஷால் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு சேம் சில்வர் கலர் கோடிங்லேயே எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேம் அதே பேட்டர்ன்லேயே பேண்ட்டு வித் லைனிங்கோடைய பேண்ட்டு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. டபுள் எக்ஸல். அடுத்தது உங்களுக்கு ஜார்ஜெட்டில் வெந்தய எல்லோ கலரு, ஓகேங்களா, அதாவது வெந்தய கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெவியாக ஒர்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹெவி ஒர்க்கில் பார்டர் ஒர்க் நல்லா லாங்கான ட்ரிபிள் பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் சைடு நெக்குமே உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பேக் சைடு நெக்கு, ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, ஒரு வீ கட் நெக்கில் கொடுத்துருக்காங்க. வீ கட்டில் நெக்கில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும். எல் சைஸு ஷால் 2 பீஸ் செட். இது ஷால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு சினான் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு, மல்டி கலரில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஷால் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ஷாலு. அதே சேம் ஒர்க்லேயே ஷாலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல் சைஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 2 பீஸ் செட்டு தான். ஹெவியான ஒர்க்கு, லேயர் கட்டு, ஓகேங்களா. இந்த லேயர் கட்டில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது, எஸ் சைஸு. இந்த ஒரு லேயர் கட்டுமே நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 800 900 வாங்குவாங்க. இந்த குர்த்தி மட்டுமே நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 900 ருபீஸ்க்கு இல்லாமல் கிடைக்காது. எவ்வளோ ஃப்ளையர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. செம்மையான ஒரு ஃப்ளையர் இருக்கும். பார்த்துக்கோங்க, கேமராவே கவர் ஆகிடும். அவ்வளோ பெரிய ஃப்ளையரான உங்களுக்கு வித் லைனிங்கோட யோக்கில் உங்களுக்கு ஹெவியாக எம்ப்ராய்டிங், டீசெண்டான நெக் பேட்டர்ன், அது கூடயே உங்களுக்கு ஷாலு அண்டு பேண்ட்டுமே இருக்குது. 3 பீஸ் செட்டு தான், ஓகேங்களா. 3 பீஸ் செட்டு தான். இப்போ தான் உங்கள் கண்ணு முன்னாடி பிரிக்கிறேன். உங்களுக்கு பேண்ட்டு ஒரு 6 to 37 வரைக்கும் லென்த் வந்துடும். ஏன்னா இதுக்கெல்லாம் பேண்ட்டு போட்டாலே தெரியாதுங்க, அவ்வளோ ஃபுல் லென்த் இருக்குது. ஷாலு ஹெவி ஒர்க்கு, எஸ் சைஸு. ஸோ சைஸை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பீஸ் எல்லாம் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பீஸ் கொண்டு வந்திருந்தோம். இனி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி வீடியோவில் காட்டின கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு 3 பீஸ் செட்டு தான்.
இது உங்களுக்கு ஒரு ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக்கு, சூப்பரான ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஃப்ளையராக 52 லென்த்தில். இன்னைக்கு கம்மிங் வந்து ஓணம் வரப்போகுது, ஓணத்துக்கு வியர் பண்ணுறதுக்கு வித் லைனிங், காட்டன் லைனிங்கில் யோக்கில் உங்களுக்கு எம்ப்ராய்டிங், ஹேண்டுக்கு உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்துடும். சூப்பரான கலெக்ஷன். இது உங்களுக்கு 3 பீஸ் செட்டு, ஷாலு பேண்ட்டு. உங்களுக்கு ஷால் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்ல ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் நாம் லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன் தான். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் பீசஸ் தாங்க இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் கட் அம்பர்லாம். பெஸ்ட்டு உங்களுக்கு எல் சைஸ் வரும், ஹிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எம் சைஸ் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எம் சைஸ் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரின்ச்சி சில்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு மெரூனில் ஷைனிங்கான ஃபேப்ரிக்கு, பேனல் கட் அம்பர்லா ரொம்ப அழகாக இருக்கும். இதுடைய பேண்ட்டு வந்து பிளாசோ பேண்ட்டு மாதிரி எலிஃபண்ட் பிளாசோ, அதே ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு வித் லைனிங்கோடையே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷாலு. ஸோ எம் சைஸ் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. எஸ்சி, எம்மு, எல்லு, எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது பேக் நெக் பார்த்துக்கோங்க. இதில் வந்து சைஸஸ் வந்து ஒரு 2 பீஸ் இன்னும் சோல்ட் அவுட் ஆகிருக்கும். பேலன்ஸ் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு கிரின்ச்சி சில்க்கு ஷைனிங்கான ஒரு ஃபேப்ரிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க்குக்கு அடுத்த ரேஞ்ச். ஓகேங்க, ஸ்பேஸ் சில்க் ரொம்ப கொலகொலான் இருக்கும், அதுக்குமே ஒரு அடுத்தது தான் இந்த ஃபேப்ரிக். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக். இதுவுமே ஒரு கொலகொலாண்டு ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்கு. பார்டரில் ஒரு ஸ்மால் பட்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்கும். பார்ட்டி வியர்க்கெலாம் கலக்கலாம். 850 ருபீஸ்க்குங்கும்போது தாராளமாக நீங்கள் வெளியே கேட்டாங்கன்னா எல்லாருமே பார்த்தா 1500 2000 சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. ஒரு சூப்பரான எலிஃபண்ட் பிளாஸோவில் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஷாலு. ஸோ இதுலேயுமே சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாரீஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு அதையுமே லான்ச் பண்ண முடியும், பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வீக் கிவ் அவே ஆஃபருக்காக இந்த வீக் ஃபுல்லாக நம்ம யார் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்துட்டு லைவ்லேயே வந்துட்டு குழுக்களில் எடுத்து புக் பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.